மண்ணை போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் அதே மாதிரி அன்றைக்கி நம்ம நட்டோம் இல்லை ராமர் சீதாப்பள்ளின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ ஹைட் வந்ததுன்னு காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரியுதுங்களா? கறிவேப்பிலை காய் வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் அது பிளாக் கலரில் பழமாக இருக்குது, நிறைய வச்சுருக்கு. நாங்கள் கறிவேப்பிலை வந்து சரி மரமாகட்டும்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணாமல் இருந்தோம். அது பார்த்தா பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. முருங்கை மரத்துக்கு ஈக்குவல் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள் சீதாப்பள்ளி வந்து காய் வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த வருஷம்தான் இது வந்தது. ஆனால் ஒரு வருஷத்துலேயே எவ்வளோ ஹைட்டு வந்துருக்கு பாருங்கள். இது நாங்கள் விதெல்லாம் போடவே இல்லை, இது அதுவே வந்தது தான். இது நார்மல் சீதாப்பள்ளி. இது காய் 3 காய் வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் பூ நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் பூ வைக்கும், பூ வந்து காயாகும். பாருங்கள், விதை நான் வந்து நிறைய பிடிங்கி போட்டுருவேன். நம்ம சாப்பிட்டு போடுறோம்ல, அது இந்த ஒரு செடி மட்டும் இருக்கட்டும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அது பார்த்தா நல்லா வளர்ந்துச்சு. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் வந்து தன்னால் வந்தது தான் பப்பாளி செடி. நாங்கள் விதெல்லாம் போடல. இது எதனா காக்கா எதனா எடுத்துன்னு வந்து போச்சுங்களா, விதை என்னான்னு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்துன்னு இருக்குது. சின்ன செடி தான், நல்லா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பக்கத்தில், அது கொஞ்சம் அதெல்லாம் செடிங்கெல்லாம் பிடிங்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்துன்னு இருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அங்கே பெரிய லெமன் செடி இருக்குது. இது வந்து குட்டி லெமன். இது வந்து குட்டி லெமன்னால இதுக்கு வயசு அதிகம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக வந்துன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாகவே இருக்குது பாருங்களேன். ஒரு செடி சீக்கிரம் வளருது, ஒரு செடி லேட்டாக வளருது. இது வந்து ஃபாஸ்ட்டாக வளர மாட்டேங்குது. இந்த ரோஸ் செடி பாருங்கள், இது வந்து நான் 130 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் பூ செம்மையாக வச்சுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ வச்சுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது வந்து பஸ்லேருந்தே நான் பார்த்தேன். நான் எனக்கு பூ அழகாக இருந்துச்சு. அந்த பூ கலரை பார்த்துட்டே நான் போயிட்டு வாங்கின்னு போய் கம்பெனி பஸ்லேயே வச்சுன்னு மறுபடியும் ஈவினிங் போயிட்டு மறுபடியும் நைட்டு வரும்போது அந்த பஸ்லேயே வச்சு எடுத்துன்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இது என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து பூ ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் காய் காமிச்சிருப்பேன். அதோட என்ன ஆச்சுன்னா, காய் அதிகமாக வைக்கிற ஸ்டேஜில் வந்து பூ நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பூ வரும்போது என்ன ஆச்சுங்களா, பூச்சிங்க அப்படியே ஃபுல்லாக பூச்சி வச்சுட்டு அதை வந்து சாகிற கண்டிஷன் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஃபுல்லாக இலைங்கெல்லாம் கட் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே இப்போ புது இலை வந்திருக்கு. இதில் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இலை எல்லாமே கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து மறுபடியும் இலை வச்சு பூ வைக்குதுங்க. நல்லாயிருக்கு. இப்போது மறுபடியும் இது எப்படின்னா மெயின்டைன் பண்ணங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்பல் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மறுபடியும் எதுனா பண்ணணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடி. எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி மட்டுமே ஒரு 4-5 வயிற்றுலாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள் சப்போட்டா செடிங்க சொல்லி காமிச்சில்ல, இது மட்டும் சீக்கிரம் வளர மாட்டேங்குது. யார் வீட்டிலனா சப்போட்டா செடி இருந்தால் சொல்லுங்கள், இது ஏன் சீக்கிரம் வளரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வச்ச செடி எல்லாமே சூப்பராக வருது. இது மட்டும் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு வச்சது, இது வரல. இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. இது லேட் ஆகுது, அது சீக்கிரம் வளருது. அது எதுக்குன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அதே மாதிரி மாதுளம் செடி. இதில் ஃபஸ்ட்டு பிஞ்சு வச்சுருந்துச்சி. நாங்கள் அதெல்லாம் பறிச்சுட்டு அதை கிள்ளி போட்டோம், பழுக்க விடலை. ஏன்னா செடி வந்து ஹைட்டு வளரலை, இவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த குட்டியிலே வந்து காய் வைக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக கிள்ளிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளிட்டு பூ எல்லாமே கிள்ளி போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ துளுத்து வருது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் ஹைட்டு ஏறுது பாருங்கள். கொஞ்சம் மரமாக வரையும் அதில் பூ விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அது பறித்து போட்டோம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீரை நம்ம பார்த்தே நடக்கணும். ஏன்னா இங்கே வந்து சிறுகீரை ஒவ்வொன்றும் முளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் செடி. இது வந்து அவர் செடி. எங்கள் வீட்டுக்கார் ஃபுல்லாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலாக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை அப்படியே தூவி விட்ருக்காங்க. அதனால் அது ஃபுல்லாக குட்டி குட்டியாக வந்துன்னு இருக்குது. நம்ம அது மறிக்காமல் போகலாம். இல்லைனா நைட்டுக்காக வந்து எங்கள் வீட்டுக்காரர் அப்புறமா பார்த்துட்டு யார் காலை வச்சுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதேமாதிரி இப்போ மல்லிகைப்பூ செடி சொன்னீங்களா, அங்கே ஒன்று. இது வந்து அதே மாதிரி இது குண்டு மல்லி. அது பெருசு, இது வந்து குண்டு மல்லி. இது இங்கே பாருங்கள், இந்த செடி தெரியுதுங்களா? இதுதான் ரெட் காக்கடைன்னு சொல்கிறோம்ல, நம்ம ஒயிட் கலர் காக்கடை தான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெட் கலரு, நல்லா பெருசாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் என்ன பண்ணேன்னா, பூ அடங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு கீழே வந்து கட்டி விட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? மொத்த செடியுமா அப்படியே ஃபுல்லாக அது வந்து ஒன்றா சேர்த்து கட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஒரே இடத்துல இதுவாகுது பாருங்கள். நல்லா துளுத்து வருது. இந்த சீசனுக்கு மறுபடியும் பூ வைக்கும். நான் பூ வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் நான் பூ பறிக்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். நான் எவ்வளோ பூ வைக்குதுன்னு. நிறைய பூ வச்சுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 முழம் அந்த மாதிரி வைக்கும். நம்ம கட் பண்ணி விட்டதுனால இப்போ தான்
இங்கே ஒரு செம்பருத்தி சொன்னேன் இல்லைங்களா, பப்பாளி செடி வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதே மாதிரி சீத்தாப்பழ செடி டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே இந்த செம்பருத்தி நான் வெட்டிட்டேன். இது வந்து ஒத்த செம்பருத்தி, ரோஸ் இருக்கும். இதுவும் வந்து பக்கத்தில் செடிங்களாம் இருக்கு, எழுஞ்சி காமிச்சு. இப்போ அந்த செடி வெட்டினதுக்கப்புறம் இது நல்லா வந்து நிறுத்து. அதை வெட்டிட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள், மண் கொத்தி நாங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், ரோஸ் செடின்னு அது வந்து சாதா ரோஸு, இங்கே பன்னீர் ரோஸ். இது வந்து செத்துச்சு, அதனால் அதை விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே மாதிரி எங்கள் வீட்டில் மரம் வேணான்னா கூட முருங்கை மட்டும் எங்களை விட்டு போகல. அங்கங்கே மரம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரியே வந்து கரையை வைக்க நாங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கவே மாட்டோம். வேஸ்ட் செடி இருக்குது, அதே பிடிங்கி போட்டுடலாம். இது ஒரு குண்டு மல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்குங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ மொத்தம் உங்ககிட்ட நான் 3 செடி காமிச்சிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது இங்கே இதோடு முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி. இது வந்து சாமந்திலே வந்து என்னன்னாக்கா, நான் ஒரு மாதிரி பிங்க் கலர் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பூ வைக்கும்போது நான் காமிக்கிறேன். நல்ல பிங்க்கு கலரில் இருக்கும், தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி இல்லைங்க, சாரி, டிசம்பர் செடி நான் சாமந்தின்னு சொல்லிட்டேன், சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து டிசம்பர் செடி. இது நான் பூ வைக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது அந்த கலர். வந்து என் பசங்க தலையில் வச்சுன்னு போனாவே எல்லோரும் காசு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க என்கிட்டேருந்து. காசுக்கே நான் விற்றுருக்கேன் அந்த பூவு. பாருங்கள் வந்து, ஆனால் செடியோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபான்னு தான் நான் வாங்கிட்டு வந்து நட்டேன். எங்கள் வீடு ஃபுல்லாக விதைச்சி, எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் வந்து விதை வீந்து மொழி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து நான் வாங்கிட்டு வந்தோடனே எனக்கே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து கல்யாணம் ஆகாத முன்னாடிலாம் கிளை யார் வீட்டிலாம் இந்த எடுத்துன்னு வந்து தான் வைப்போம். செடியாக யார் வீட்லையுமே நான் பார்த்தது கிடையாது முளைஞ்சி வர்றதெல்லாம். ஆனால் இது வந்து விதை வீந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கே செடி இருக்குது. இங்கே தான் ஃபஸ்ட்டு நான் நட்டது. அங்கே பாருங்கள், அதோ ஒன்று வந்துருக்குங்களா, அந்த சைட்லலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் குடிங்க கொடுத்துட்டோம் வேணான்ட்டு. ஏன் வேஸ்ட்டாக போட்டு யார் வீட்டிலனா போய் அது இருக்கட்டும் அப்படின்னு நிறைய செடி நாங்கள் குடிங்க போட்டோம். அதனால தான். ஆனால் இந்த செடி வந்து விதை வீதுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குன்னா இது டவுட் இருந்தாக்கா கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கும் இது ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை இதுதான் அந்த மாதிரியா, இல்லை எல்லா செடியுமே விதை வீந்து முளையுமான்னு எனக்கு தெரியல. நான் இது வரையும் பார்த்ததும் இல்லை. இது எங்கள் வீட்டில் மட்டும்தான், இது மட்டும் தான் நான் பார்த்தேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்படி கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி நீங்கள் என்னென்னா நினச்சிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கி வச்சதுலேருந்து இப்போ வரையும் ஒரு நாள் கூட பூ வைக்காமல் இருந்த நாளே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி தான் தெரியல. எல்லா செடியிலுமே ஒரு கேப், ஒரு சீசன் வரும். இங்கே பாருங்கள், கொடி ஏறின்னு இருக்குது. அதனால் அப்படியே பிடிங்கினே நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமாங்க. என் பசங்க இது தலையில் வச்சுருவாங்க. இது உங்களுக்கு நான் காமிக்கிட்டு வந்து அங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்க மிஸ்ஸுங்களே கேட்பாங்க, நீ எப்படிம்மா தினமும் பூ வச்சுன்னு வர அப்படின்ட்டுன்னு. எங்கள் சின்ன பொண்ணு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், தினம் எடுத்து என்ன பண்ணுவா, இந்த பூ எடுத்து அழகாக வச்சுன்னு போயிடுவா. என்கிட்டலாம் கூட கேட்க மாட்டா, வைக்க சொல்ல மாட்டா. அவளே கிள்ளி அவளே வச்சுன்னு போயினே இருப்பாள். அதே மாதிரி இது பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ பூ நாங்கள் சாமிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்களே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் செடி வந்து வெட்டி விட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக தான் இருந்தது. அந்த வெட்டும்போது கூட நான் பூ அடங்குன்னு பார்த்தேன். சரி, வெட்டி உள்ள பூச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சு வெள்ளை வெள்ளையாக. அதனால் அது பூ அடங்கினா நம்ம வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கடைசி வரையும் அது பூ நிறுத்தவே இல்லை. அப்போவும் நானே தான் வெட்டி போட்டேன். அந்த வெட்டி போட்டு அடியிலேருந்து பூ வச்சுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடியோடு வெட்டினோம் இல்லை, அந்த அடியிலேருந்து ஒரே ஒரு இலை வச்சு அந்த இலையிலேருந்து பூ வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த செடி வாங்கி நான் 80 ரூபான்னு சொல்லிட்டு இந்த செடி வாங்கினேன். வாங்கி வச்சதுலேருந்து இப்போ வரையும் அவ்வளோ அழகாக பூ பூக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, இது வந்து செம்பருத்தி தான், ஒத்த செம்பருத்தி. ஆனால் இது வந்து நாட்டு கிடையாது, ஹைப்ரேட்டு தான். நாட்டுது வந்து நான் ஃபஸ்ட்டு அங்கே காமிச்சல, அதுதான் நாட்டு செம்பருத்தி. இது ஹைப்ரேட்டு தான். இது பிங்க் கலர் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையில் வைக்கும்போது உங்களுக்கு கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து இன்னும் நான் என்னென்ன செடி வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதை வச்சு என்னை பார்த்து கூட தெரியாதவங்க என்னை விட அதிகமாக இருக்கிறவங்க இருக்காங்க. அதாவது என்னை பார்த்து வாங்குறவங்களும் சில பேர் இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், நான் செடிங்களை வளங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எங்களுக்கு இந்த நீட் ஃபுல்லாக நான் செடிங்களுக்கு அவசியமே விட்டு வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, நான் இருக்கிறது சிட்டி சைடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலூரில் இருக்கேன் நான். அதனால் எங்கள் வீட்டாண்டு பார்த்திங்கன்னா எப்படி கிராமத்தில் இருப்போமோ அப்படி தான் நாங்கள் இப்போவும் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் புதினா செடியிலேருந்து எல்லாமே நாங்கள் நடுவோம். அவரைக்காவிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து பாவக்காய் எல்லாமே நான் நடுவேன். எங்கள் வீட்டு முன்னாடிலாம் நல்லா பந்தல் போட்டு பச்சை பச்சையல்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான்
நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இடம் இல்லைன்னா மாடி மேலே வைங்க. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சா கூட நல்லா வரும். அதுக்கு சொல்கிறேன் நான். எப்போவுமே பச்சை பச்சைன்னு இருக்கணும் நம்மளுக்கு சுற்றி. நம்ம ஏஞ்சி வந்து அந்த செடிங்களோட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூஞ்சி பார்த்துட்டு போங்களேன், அன்றைக்கி டே வந்து செம்மையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதேமாதிரி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.